ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா போற்றி. தெய்வீக ஒலி அன்பர்கள் அனைவருக்கும் எனது நமஸ்காரங்கள். அன்பர்களே, 1000 பசுக்களை தானம் செய்த புண்ணியத்தை தரக்கூடியது எது தெரியுமா? வசிஷ்ட மகர்ஷியால் ஸ்ரீராமனுக்கும் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மாவால் அர்ஜுனனுக்கும் உபதேசித்த மகாசக்தி வாய்ந்த மோகினி ஏகாதசிதான் அது. நாளை மறுநாள் ஏப்ரல் 27 திங்கட்கிழமை வரவிருக்கும் இந்த திருநாளில் உங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி சகல ஐஸ்வர்யங்களும் பெருக இப்பொழுது நாம் கேட்கப் போகும் இந்த விஷ்ணு ஷோடசநாம ஸ்தோத்திரம் ஒன்றே போதுமானது. இதோ உங்களுக்காக ஸ்ரீ விஷ்ணு ஷோடசநாம ஸ்தோத்திரம். ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये. शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभांगं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिभिर्ध्यानगम्यं वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथं. मङ्गलं भगवान् विष्णुः मङ्गलं गरुडध्वजः मङ्गलं पुण्डरीकाक्षः मङ्गलायतनो हरिः. औषधे चिन्तयेद्विष्णुं भोजने च जनार्दनम् शयने पद्मनाभं च विवाहे च प्रजापतिम्. युद्धे चक्रधरं देवं प्रवासे च त्रिविक्रमं नारायणं तनुत्यागे श्रीधरं प्रियसङ्गमे. दुःस्वप्ने स्मर गोविन्दं सङ्कटे मधुसूदनम् कानने नारसिंहं च पावके जलशायिनम्. जलमध्ये वराहं च पर्वते रघुनन्दनम् गमने वामनं चैव सर्वकालेषु माधवम्. षोडशैतानि नामानि प्रातरुत्थाय यः पठेत् सर्वपापविनिर्मुक्तो विष्णुलोके महीयते. इति श्री விஷ்ணு ஷோடசநாம ஸ்தோத்திரம் சம்பூர்ணம். அன்பர்களே, நாளை மறுநாள் மோகினி ஏகாதசி அன்று இந்த 16 விஷ்ணுவின் நாமங்களைக் கொண்ட ஸ்ரீ விஷ்ணு ஷோடசநாம ஸ்தோத்திரத்தை கேட்பவர் மற்றும் படிப்பவர் இவ்வுலகில் அனைத்து செல்வங்களையும் பெற்று இறுதியில் வைகுண்ட பதவியும் அடைவார்கள் என்பது ஐதீகம். இந்த தெய்வீக பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்டில் ஓம் நமோ நாராயணாய என்று பதிவிடுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. ஸ்ரீ குருப்யோ நமஹ. மகா பெரியவா திருவடிகளே சரணம். தெய்வீக ஒலி எங்கும் பரவட்டும்.